ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 414. இதில் மத்வாச்சாரியரின் திக் விஜயங்களின் வெற்றி காண்போம். முன்பு ஒரு சமயம் தாம் திக் விஜயம் கிளம்புவதற்கு முன்பு தம்முடைய குருநாதர் இடமும் தந்தையார் இடமும் வாழ்த்துக்களை பெறுவதில் ஸ்ரீ மத்வாச்சாரியர் ஆர்வம் காட்டினார். விரும்பியது போன்று அவர்களுடைய வாழ்த்தை பெற்று பெரு மகிழ்ச்சி அடைந்தார். அப்போதே தம்முடைய திக் விஜயம் வெற்றி பெற்று விட்டதாக நினைத்தார். முதலில் ஸ்ரீ மத்வாச்சாரியர் கன்னியாகுமரிக்கு செல்ல வேண்டுமென முடிவு செய்தார். அதனால் அவர் ஒரு நல்ல நாளில் தென் திசை நோக்கி புறப்பட்டார். கன்னியாகுமரியை நோக்கி புறப்பட்ட மத்வருடன் அவருடைய ஆசான் ஆன அச்சுதரும் வேறு சிலரும் சென்றார்கள். உடுப்பிக்கு சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் விஷ்ணு மங்கலம் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த ஊரில் வாழ்ந்து வந்த அந்தணர்கள் அனைவருமே ஆதி சங்கர் உடைய அத்வைத சித்தாந்தத்தை பின்பற்றி வந்தவர்கள். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் தனித்தனியானவை என கூறும் துவைத சித்தாந்தத்தை கொன்ற ஸ்ரீ மத்வாச்சாரியர் அந்த ஊர் வழியே வருவதை அந்த அந்தணர்கள் அறிந்தார்கள். துவாபர யுகத்தில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான பீமசேனராய் அவதரித்து இருந்த வாயு தேவனே இப்போது ஸ்ரீ மத்வாச்சாரியராக அவதரித்து இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் கூற கேட்டு இருந்த அந்த அந்தணர்கள் அதை சோதித்து அறிய முடிவு செய்தார்கள். மத்வாச்சாரியரை எதிர்நோக்கி காத்து இருந்தார்கள். ஸ்ரீ மத்வாச்சாரியர் விஷ்ணு மங்களத்தை அடைந்ததும் அவர்கள் அன்போடு வரவேற்பது போன்று வரவேற்றார்கள். பின்பு அவரிடம் எண்ணற்ற நேந்திர வாழைப்பழத்தை கொடுத்து உபசரித்தார்கள். தம்மை சோதிப்பதற்காகவே விஷ்ணு மங்களத்தைச் சேர்ந்த அந்தணர்கள் தமக்கு முன் நேந்திர வாழைப்பழங்களை கொண்டு வந்து குவித்து இருக்கின்றார்கள் என்பதை ஸ்ரீ மத்வாச்சாரியர் உணர்ந்து கொண்டார். தமது மனதிற்குள் சிரித்து கொண்டார். தாம் துவாபர யுகத்தில் பீமசேனராய் பிறந்தவரே என்பதை உணர்த்த திருவுளம் கொண்டார். அவர் தமக்கு முன்னால் குவிந்து கிடந்த வைக்கப்பட்டு இருந்த அத்தனை வாழைப்பழங்களை ஒன்று விடாமல் தின்று முடித்து விட்டார். இதனை கண்டு விஷ்ணு மங்கள அந்தணர்கள் வியந்து போனார்கள். மத்வாச்சாரியர் அதற்கு முன் பீமசேனராய் அவதரித்த வாயு தேவனே என்பதை உணர்ந்தார்கள். வஞ்சகத்தோடு உபசரித்த அவர்கள் இப்போது அவரை வணங்கி வாஞ்சையோடு மரியாதை செய்தார்கள். பின்னர் மத்வாச்சாரியர் அங்கிருந்து புறப்பட்டு ஆறுகளையும் ஓடைகளையும் காடுகளையும் மலைகளையும் கடந்து சென்றார். மத்வருடன் சென்றதால் பயணம் இனிதாக இருப்பதை உணர்ந்து அனைவரும் மகிழ்ந்தார்கள். அந்த பிரயாணத்தின் போது மத்வாச்சாரியர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி தம்முடன் வந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தினார். பயணத்தின் போது அவர்கள் தாங்கள் உண்பதற்காக சோற்றை மூட்டை கட்டி எடுத்து சென்றார்கள். ஒரு கட்டத்தில் உணவு திடீரென குறைந்து போய்விட்டது. ஆம், எல்லோருக்கும் தேவையான உணவு கிடையாது. அதனை அறிந்து மத்வாச்சாரியுடன் சென்றவர்கள் மனம் சோர்ந்து போனார்கள். அந்த விஷயம் ஸ்ரீ மத்வாச்சாரியருக்கு தெரிய வந்தது. அவர் தம்முடன் வந்தவர்களை பார்த்து, உணவு போதாது என யாரும் கவலைப்பட வேண்டாம், உங்கள் எல்லோருக்கும் உணவு தாராளமாக கிடைக்கும் என கூறிக்கொண்டே உணவு முட்டையை பிரித்து அதில் இருந்து உணவை எடுத்து எல்லோருக்கும் கொடுக்க தொடங்கினார். ஓ, என்ன ஆச்சரியம்! அவர் எடுக்க எடுக்க உணவு வளர்ந்து கொண்டே இருந்தது. அச்சய பாத்திரத்தில் உணவு வளர்வதைப் போல் அந்த உணவு பொதியில் உணவு வளர்ந்து கொண்டே இருந்தது. எல்லோரும் பசியார உணவு உண்டார்கள். மத்வாச்சாரியரும் உணவு அருந்தினார். இவ்வாறாக வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம்
மத்வாச்சாரியர் தம்முடைய தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தி மற்றவர்களை வியப்பில் ஆழ்த்தி வந்தார். அந்த நாளில் அத்வைத சித்தாந்தத்தை பின்பற்றியவர்களே அதிகமாக இருந்தார்கள். அதனால் பல ஊர்களில் அவர்களோடு மத்வர் விவாதம் நிகழ்த்த வேண்டியிருந்தது. அவரோ அழுக்காமல் சலிக்காமல் அவர்களோடு விவாதங்கள் நடத்தி வெற்றி பெற்றார். இறுதியில் மத்வாச்சாரியர் இன்றைக்கு திருவனந்தபுரம் என்று வழங்கப்படும் அனந்தபுரத்தை அடைந்தார். திருவனந்தபுரத்தில் சங்கர மடம் ஒன்று இருக்கின்றது. அது சிருங்கேரி சங்கர மடத்தின் நிர்வாகத்திற்கு உட்பட்ட மடமாகும். அப்போது சிருங்கேரி சாரதா பீடத்தில் ஜகத்குருவாய் இருந்தவர் வித்யா சங்கரர் என்பவர் ஆவார். அவர் திருவனந்தபுரத்திற்கு வந்து சங்கர மடத்தில் தங்கியிருந்தார். அந்த சமயத்தில்தான் மத்வாச்சாரியர் திருவனந்தபுரத்திற்கு வந்து சேர்ந்தார். ஆதி சங்கரர் வழியில் வந்தவரான வித்யா சங்கரர் அத்வைத சித்தாந்தத்தை போற்றி வந்தவர். மத்வரோ அத்வைத சித்தாந்தத்திற்கு மாறுபட்டவர். துவைத சித்தாந்தத்தை நிலை நாட்டுவதற்காக திக் விஜயத்தை மேற்கொண்டவர். வித்யா சங்கரர் வடதுருவம் என்றால் மத்வர் தென் துருவம் ஆகும். அப்படிப்பட்டவர்கள் திருவனந்தபுர அரசவையில் சந்தித்தார்கள். இருவரும் அத்வைத சித்தாந்தம் குறித்து சொல்போர் நிகழ்த்தினார்கள். வித்யா சங்கரர் அத்வைதத்தை ஆதரித்து பேசினார். மத்வரோ அதை மறுத்து பேசினார். சொல்போர் பல மணி நேரம் தொடர்ந்தது. ஆனால் அது முடிவு உற கிடையாது. எனினும் இருவரும் ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டு அவை விட்டு வெளியேறிவிட்டார்கள். திருவனந்தபுரத்தில் மத்வர் தங்கியிருந்தபோது மாயாவதி ஒருவன் அவருடன் சொல்போர் நிகழ்த்த வந்தான். மத்வர் அவனை மிக எளிதாக வென்று அனுமான் தீர்த்தர் என்ற பெயரை பெற்றார். கேரளத்தில் இருக்கும் பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து மகிழ்ந்த மத்வர் ஆங்கு பல பண்டிதர்களுடன் சொல்போர் நிகழ்த்தி வெற்றி பெற்றார். பின்னர் மத்வரும் அவருடன் சென்றவர்களும் திருவனந்தபுரத்தை விட்டு கிளம்பி கன்னியாகுமரிக்கு சென்று கடலில் நீராடினார்கள். அங்கு சில நாட்கள் தங்கிவிட்டு பிறகு அவர்கள் அங்கிருந்து கிளம்பி ராமேஸ்வரம் சென்றார்கள். மத்வாச்சாரியரும் அவருடன் சென்றவர்களும் அத்திருத்தலத்தில் 4 மாதங்கள் தங்கினார்கள். மத்வாச்சாரியர் ராமேஸ்வரத்தில் தங்கியிருந்ததை அத்வைத பண்டிதர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்களுள் பலர் ராமேஸ்வரத்திற்கு சென்று மத்வாச்சாரியர் சொல்போருக்கு அழைத்தார்கள். மத்வாச்சாரியர் அந்த பண்டிதர்களுடைய சவாலை ஏற்று அவர்களுடன் சொல்போர் நிகழ்த்தி அவர்களை சுலபமாக வென்றார். 4 மாதத்திற்கு பிறகு மத்வாச்சாரியர் ராமேஸ்வரத்தை விட்டுவிட்டு கிளம்பி ஸ்ரீரங்கத்திற்கு சென்றார். அங்கு அரவணை மேல் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீ அரங்கநாதனை தரிசித்து மகிழ்ந்தார். பின்பு தமிழ்நாட்டில் உள்ள திருத்தலங்கள் பலவற்றிற்கு சென்று அங்கு பல்வேறு திருநாமங்களோடு கோவில் கொண்டிருக்கும் இறைவனை வழிபட்டு மன மகிழ்ந்தார். பிறகு மத்வாச்சாரியர் பால் ஆற்றங்கரை வழியாக காஞ்சிபுரத்திற்கு சென்றார். பண்டிதர்கள் நிறைந்த காஞ்சியிலே அவர் பலருடன் சொல்போர் நிகழ்த்த வேண்டியிருந்தது. அவர் சிறிதும் அயராமல் அவர்களுடன் சொல்போர் நிகழ்த்தி வழக்கம்போல் வாகை சூடினார். ஒரு நாள் பண்டிதர் பலர் நிறைந்த அவையிலே மத்வாச்சாரியர் தனி ஒருவராக நின்று அவருடைய வினாக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவர் அவையில் பேசியபோது வேத சுத்தத்திற்கு 3 வகையில் பொருள் கொள்ளலாம். மகாபாரதத்திற்கு 10 விதமாகவும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அடங்கியுள்ள பெயர் ஒவ்வொன்றுக்கும் 100 வகையாகவும் பொருள் கூறலாம் என கூறினார். அதனை கேட்டு அங்கிருந்த பண்டிதர்கள் வியப்படைந்தார்கள். அவர்களுள் சிலர் எப்படியாவது மத்வாச்சாரியரை மடக்கி மட்டந்தட்ட வேண்டுமென எண்ணத்தோடு வந்து இருந்தவர்கள். மத்வரை மடக்கி அடக்குவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டதென அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் மத்வரை பார்த்து, அப்படியா, நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் முதலாவதாக உள்ள பெயர் விஸ்வம் என்பதாகும். இதற்கு தாங்கள் 100 வகை பொருள் கூற முடியுமா என கேட்டார்கள்.
அந்த பண்டிதர்களுடைய கபட நோக்கத்தை அறிந்த மத்வாச்சாரியர் அவர்களுடைய சவாலை ஏற்றுக்கொண்டு விஸ்வம் என்பதற்கு ஒவ்வொரு பொருளாக கூறத் தொடங்கினார். அதனை கேட்டு வியப்படைந்த அந்த பண்டிதர்கள் மத்வாச்சாரியர் 5 அல்லது 6 பொருள்களை கூறுவதற்கு முன்பே குறுக்கிட்டு போதும் போதும், தங்கள் ஆற்றல் நன்கு புரிகிறது என கூறி அவருடைய தெய்வீக தன்மையை போற்றி புகழ்ந்தார்கள். வாதாட வந்த அவர்கள் வாயெடுத்து போனார்கள். மத்வாச்சாரியரோ வழக்கம்போல் வாகை சூடினார். சில நாட்களுக்கு பிறகு மத்வாச்சாரியர் மற்றவர்களும் தென் திசை பயணத்தை முடித்துக்கொண்டு உடுப்பிக்கு திரும்பினார்கள். உடுப்பிக்கு திரும்பிய மத்வாச்சாரியர் பகவத்கீதைக்கு பாஷ்யம், அதாவது விரிவுரை எழுதத் தொடங்கினார். அந்த பாஷ்யத்தில் மத்வாச்சாரியர் தம்முடைய துவைத சித்தாந்தத்தின் முக்கிய அம்சங்களை வெளிப்படுத்தினார். பகவத்கீதைக்கு விரிவுரை எழுதிய பின்பு வேதாந்த சூத்திரங்களுக்கும் விரிவுரை, அதாவது பாஷ்யம் எழுதி முடித்தார். அந்த விரிவுரையும் மத்வருடைய துவைத சித்தாந்தத்தை பறைசாற்றிற்று. அந்த 2 நூல்களை எழுதி முடித்ததும் அவர் மனம் நிறைவு பெற்றதா? கிடையாது. மேன்மேலும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் அவர் உள்ளத்தில் சுடர்விட்டு எரிந்தது. ஆதலின் அவர் சமய தொடர்பான வேறு சில நூல்களை எழுதி முடித்தார். பின்பு அவர் தம் மாணாக்கர்களுடன் வடதிசை பயணத்தை மேற்கொண்டார். பல நாள் பயணத்திற்கு பிறகு மத்வாச்சாரியர் அவருடைய மாணாக்கர்களும் மகாராஷ்டிர பகுதியை அடைந்தார்கள். அந்த பகுதியை அப்போது ஆண்டு வந்தவன் பெயர் ஈஸ்வரதேவன். அவன் ஒரு விசித்திரமான அரசன். அரசு பணத்தை செலவு செய்து குடிமக்களுக்கு குளம் வெட்டித்தர அவனுக்கு மனம் வர கிடையாது. அதனால் அவன் தன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் வழியே பிரயாணம் செய்த வழிப்போக்கர்களை பிடித்து இழுத்து வரச் செய்து அவர்களிடம் மண் வெட்டிகளை கொடுத்து கூலி இல்லாமல் குளம் வெட்டச் சொல்லி வற்புறுத்தி வந்தான். மத்வாச்சாரியரும் அவருடைய மாணாக்கர்களும் அவன் கண்ணில் பட்டுவிட்டார்கள். அவ்வளவுதான். அவன் மத்வாச்சாரியரையும் அவருடன் சென்றவர்களையும் இழுத்து வரச் சொன்னான். அவர்களிடம் மண் வெட்டிகளை கொடுத்து குளம் வெட்டச் சொன்னான். அவனுக்கு மத்வாச்சாரியர் சரியான பாடம் கற்பிக்க வேண்டுமென நினைத்தார். அதனால் அவர் ஈஸ்வர தேவனை பார்த்து, மன்னா, நாங்கள் துறவிகள், மண் வெட்டியை கொண்டு மண் வெட்டி பழக்கமில்லை. நீ ஒரு மண் வெட்டியை எடுத்து எப்படி மண் வெட்டுவது என செய்து காட்டினால் அதன்படி செய்கின்றோம் என்றார் அவர். ஓ, இவ்வளவுதானே, நானே வெட்டி காட்டுகின்றேன் என கூறிய ஈஸ்வரதேவன் மண் வெட்டி ஒன்றை எடுத்து மண்ணை வெட்டத் தொடங்கினான். அவ்வளவுதான். அவனால் மண் வெட்டியை கீழே வைக்க முடியவில்லை. காலையில் மண்ணை வெட்டத் தொடங்கிய அவன் மாலை வரை வெட்டி கொண்டு இருந்தான். பொழுது சாய தொடங்கிய பொழுதுதான் அவன் தன் சுய நினைவுக்கு வந்தான். அப்போதுதான் அவன் மத்வாச்சாரியின் மகிமையை உணர்ந்து கொண்டான். அவருடைய பாதார விந்தங்களில் விழுந்து வணங்கி, ஆச்சாரியரே, தங்களுடைய பெருமை தெரியாமல் குற்றம் இழைத்து விட்டேன். தாங்கள் அருள் கூர்ந்து என்னை மன்னித்து அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டான். மத்வாச்சாரியர் அவனை பார்த்து, மன்னனே, எழுந்திருப்பாயாக. மக்களிடம் வரி வசூல் செய்து நாடாளும் நீ அந்த வரிப்பணத்தை செலவு செய்து மக்களுக்காக குளம் வெட்டித்தர வேண்டும். அவ்வாறு செய்யாமல் வழிப்போக்கர்களை வற்புறுத்தி குளம் வெட்டச் சொல்வது பாவம். இனியாவது இப்படி செய்யாதே என அறிவுரை கூறிவிட்டு தம் பயணத்தை தொடர்ந்தார். மத்வாச்சாரியர், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்